ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கே தெரியாமல் சரின்னு நினச்சி பண்ணுற தவறான செயல்கள், அதுலேயும் நீங்கள் நம்பர் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக சகைவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வேலையாக நம்ம பக்கத்தில் இருக்கிற செல் எடுத்து நோண்டாடிப்போம். அன்றைக்கி வந்த மெசேஜஸ், வாட்ஸ்அப் இருக்கிற எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணுவோம். இப்படி காலையில் எந்திரிச்சோடனே நம்ம செல்லு பார்க்கறதுனால நம்மளுக்கு அதிகமான மன அழுத்தம், டிப்ரெஷன் தான் உண்டாகும். சப்போஸ் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே செல்லு பார்க்குறத தவிர்த்துட்டு யோகா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கி நானும் உங்களுக்கு புத்துணர்ச்சியாகும். நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சோடனே அடுத்த வேலையை பல்லு விளக்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம ப்ரெஷ்ஷில் முழுசாக பேஸ்ட்டை அப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ப்ரெஷ்ஷுக்கு குறுக்கால குட்டியாக பட்டாணி அளவு பேஸ்ட் அப்ளை பண்ணி பல்லு விளக்குனாலே நம்ம பல்லு முழுக்க சுத்தமாகி க்ளீன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த பேஸ்ட் கம்பெனிக்கு தான் லாபம். நீங்கள் குட்டியாக பட்டாணி சேப்பில் வச்சாலும் நம்ம பல்லு சுத்தமாக க்ளீன் ஆகிடும். நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் பல்லு விளக்குனா அடுத்த வேலையை குளிக்கிறதுக்கு போவோம். அப்படி நம்ம குளிக்கும் போது அதிகமான வெப்பத்தில் இருக்கிற சுடுதண்ணியில் குளிக்கவே கூடாது. அப்படி நீங்கள் குளிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் செயலிழந்து போய் வெடிப்பு, சுருக்கம் இந்த மாதிரி தோல் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாட் வாட்டரை தவிர்த்து நீங்கள் கோல்டு வாட்டரில் கூட குளிக்கலாம். நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நம்ம பல பேர் வீட்டில் அதிகமாக முட்டையை கொய்யன்னு வாங்கி போட்டு சேமித்து வச்சு நம்மளுக்கு தேவையான நேரத்தில் சமைச்சு சாப்பிடலாம்னு வச்சுருப்பீங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி அதிகமான முட்டையை சேமிக்கவே கூடாது. அதோட கடையில் வாங்கிட்டு வந்த முட்டையை உடனேவும் தண்ணியில் கழுவவே கூடாது. அதில் கியூட்டிகள் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியில் கழுவுனீங்கன்னா அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த முட்டையை அந்த நேரத்திலே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை நீங்கள் முட்டையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்னா அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது அதில் அதிகமான மாய்ஸ்சர் இருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்பர் 4. யூஸ் இந்தியன் டாய்லெட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் பல இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும் போது இந்த பொசிஷனில் உட்காந்திங்கன்னா அதுதான் தப்பு. நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காரும் போது உங்கள் வயிற்றில் பல பிரச்சனைகள் உண்டாகும். சப்போஸ் இந்த பொசிஷனில் உட்காரும் போது உங்கள் ரெக்டம் பிளாக் ஆகி உங்கள் வேஸ்ட்லாம் வெளியே வராமல் பிளாக் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்திங்கன்னா உங்கள் ரெக்டம் ஃப்ரீ ஆகி அந்த வேஸ்ட்லாம் வெளியே வந்துடும். ஒருவேளை நாங்கள் வயசானவங்க இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ண முடியாது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடியில் ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காரலாம். இப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால சின்ன சின்ன டைமை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் சாப்பிட்டுட்டு கூட குளிப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம சாப்பிடும்போது உடம்புல அதிகமான ரத்த ஓட்டம்லாம் நம்ம செரிமானத்துக்கு போகும். அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுனால நம்ம ஒரு ரத்த ஓட்டம்ல உடம்புல வேகமாக பாயிறதுனால செரிமானத்துக்கு தடைப்படும். இதனாலே நம்ம உடம்புல செரிமானத்துக்கு பதிலாக வயிறு வலி தான் ஏற்படும். அப்போ தான் நம்ம பவுண்டோ 7up இந்த மாதிரி குடிச்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செரிமானம் கொடுக்குறோம். நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள பல பேர் உள்ள மக்கள்லாம் சார்ஜர் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்கள் சார்ஜர் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசும்போது திடீர்னு பிளாஸ்ட் ஆகி உங்கள் உயிர் போட நிலம கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் சார்ஜர் போட்டுக்கிட்டே கேம் விளையாண்டாலும் செல்லு பார்த்தாலும் கூட உங்கள் பேட்டரி வீக் ஆகி திடீர்னு பிளாஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. சார்ஜரை போட்டால் செல்லை யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துகிற நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செல் யூஸ் பண்ணுவீங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நம்மளுக்கு திடீர்னு நெக் பெயின், பேக் போன் பெயினில் அதிகமாக வரும். நம்ம நைட்டில் அதிகமாக குப்பரக படுக்கும் போது நம்ம முதுகுலாம் வளைவாக இருக்கும். அப்படி நம்ம காலையில் எந்திரிக்கும் போது அதிகமாக காலையில் கழுத்து வலி, முதுகு வலிலாம் வரும். சப்போஸ் நீங்கள் நைட்டு குப்பரக படுக்கும் போது உங்கள் வயிற்றுக்கடியில் தலகாணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வலியுமே வராது. நீங்கள் கோணலாக படுக்கும்போது கூட நீங்கள் காலுக்கடியில் தலகாணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு காலு கூட வலிக்காது.